வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பத்தின தரமான சூப்பரான ஓட்டிங் அனாலிசிஸ், அதாவது 5வது வாரத்தோட 2வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நல்ல ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை வந்து உயர்த்தும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 4 வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்தாங்க. ஆனால் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் 4 பேர் வருவாங்க, பார்த்தா 3 பேர் தான் வந்திருந்தாங்க. ஒருத்தங்க மட்டும் கருப்பாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அமித் பார்கவ். ஸோ அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரியே வந்துட்டு ஒரு போர் போட்டிக்கிட்டு விஜய் பார்வதி கிட்ட ஒரு குத்து, இங்கே வந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு ஒரு குத்துன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. டபுள் கேம் வரை பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நேற்று உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற டாஸ்கில் திவாகர் சூப்பராக வந்துட்டு பேசியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி எல்லாருமே வந்து திவ்யாவை கார்னர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் திவ்யா பண்ணது அப்படி தான் இருந்துச்சா, இல்லை இவங்க அம்மா நாட்களுக்கு திவ்யா தாங்க கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்லுங்கள். அதே மாதிரி வந்த 4 பேரில் வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவங்க தாங்க சம மாஸ் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் சீசன்ஸ் 8ல் வந்த கோட்டுன்னு சொல்லுவாங்க, யாருன்னா நம்ம தீபக். அவர் வந்துட்டு இன்றைக்கி என்ட்ரி கொடுக்க போகிறார். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய மஞ்சரி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெண்களில் டாஸ்க் பீஸ்ட்னே சொல்லலாம். ஸோ சூப்பரான திறமையான ஒரு ஆள் மஞ்சரி வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா தேஷ்பாண்டே மறக்கவே முடியாது, ரன்னராக வந்தாங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அந்த சீசன் ஃபுல்லாக ஃபன்னு சாப்பாடு தான் அதிகப்படியாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் வரப்போகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானாவனத்து இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,429 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.83. ஸோ வினோத் கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். எப்போ நம்ம விஜய் சேதுபதி சொன்னாரோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை கலாய்க்கிறதே இல்லை. அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம், நல்ல ஒரு முன்னேற்றம். அது மட்டும் இல்லாமல் வந்த வைல்ட் கார்டு என்ட்ரி யாரையுமே அவருக்கு பிடிக்கல போல இருக்குது. அது நேற்று வந்து அந்த கலாட்டா பண்ண விதத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாழ்த்தினார். இல்லை இது வினோத் தானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்போல்லாம் திவாகர் பேசுகிறார் அப்போல்லாம் வந்து வினோத் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பாரு. பட் நேற்று அந்த மாதிரி இல்லை. உண்மையிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஓட்டம் வந்துட்டுருக்கு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. என்னது வியானாவா? ஏன்ப்பா நேற்று 5வது பிளேஸில் இருந்தாங்க, வந்துட்டாங்க 2வது பிளேஸ்க்கு. அப்போ விஜய் பார்வதி அடுத்தது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,416 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.52. ஸோ வியானா கொஞ்சம் வர வந்துட்டு அவங்களோட எல்லை மீறுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. காரணம் அவங்க கூட இருக்கிற சுபிக்ஷாவை வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கணக்கு போல் ஒரு பிஏ பர்சனல் செக்ரட்டரி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்க பேச ஆரம்பித்தோடனே, ஓ என்னைய மக்கள் முன்னாடி வந்துட்டு தப்பாக ரிஜிஸ்டர் பண்ண பார்க்குறியாம்மா, அப்படியே வந்துட்டு நம்ம சிவாஜி கணேசன் ஐயா மாதிரியே வந்துட்டு, எம்மா என் மார்லேயே குத்தணும்னு எதிர்பார்க்குறியாம்மா, என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறியாம்மா, நான் அக்காம்மா, நான் உன்னோட அழகுமா, நீ என்னோட கணக்கு போலாமான்ற மாதிரி பண்ணுறாங்க. சுபிக்ஷாக்கு அது பிடிக்கவே சுத்தமாக. நான் காலையிலேயே உங்களுக்கு நேற்றே சொல்லியிருப்பேன், சுபிக்ஷானா வர வந்துட்டு இவங்களுக்கு ஆயாவலை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து சாயங்காலத்துலேருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இவங்க 2 பேருக்குள்ள விரிசல் உண்டாகும். அதுதான் வந்து வியானாக்கும் நல்லதோ இல்லையோ சுபிக்ஷாக்கு நல்லது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,216 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.54. வாட்டர்மெலன் ஸ்டார் நல்ல திறமையான பர்சன் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னும் அந்த உலகத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கார். இப்போ நேற்று வந்துட்டு அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க ஃபஸ்ட்டு போரிங் பர்ஃபார்மரில் இவரை போட்டாங்க. பிக் பாஸ் வந்துட்டு வெளியே படுக்க வச்சிட்டாரு. உடனே தமிழ்நாடு 10கிட்டு எரியுன்றார். அவன் வீட்டில் இருக்கிற அடுப்பே ஆஃப் பண்ணிட்டு தூங்கா போயிட்டாங்க. இவர் தமிழ்நாடு 10கிட்டு எரியுமா, எரிய போயாங்கிட்டன்ற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து நேற்று வந்துட்டு நடந்த டாஸ்கில் சொல்லியிருந்தார். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியானு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா 10ஓட 11 நீங்கள் வந்து நாமினேட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு அழகாக சொன்னார். அதுக்கப்புறம் நடனா திரும்ப பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கேட்டு தலை வலிக்க ஆரம்பிச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் வலிக்குது மக்களே, அந்த அளவுக்கு பேசுகிறாரு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இவரை நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து கடைசியில் போயா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி நம்மளே டென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் நல்லவர். ஆனால் என்ன பண்ணுறது, முடியல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 13,314 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.81. ஸோ கமருதீன் கண்டிப்பாக நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நேற்று வந்தவங்க வந்துட்டு போட்டாங்க ஒரு கொளுத்தி போட ஒரு விஷயம்.
அது அங்கேருந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக விஜய் பார்வதிக்கிட்ட வெடிக்க, விஜய் பார்வதி நைட்டில் வந்து கமுக்கமாக பேசி முடிச்சலான்னு சொல்லிட்டு பேச, ஆனால் மனுஷன் வந்து உஷாராயிட்டாப்புல, இதுக்கு மேலே பெண்கள் விஷயத்தில் மாட்டினா நம்மளுக்கு சங்கு தான் அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி வந்து விஜய் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க, இவர் கேட்டிருக்காரு, என்னம்மா என்ன கதை அப்படின்னும் போது, இல்லை நீ தப்பாக என்னை தொட்டா மாதிரி தோணிச்சு அதனால் சொன்னன்ட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கமருதீன் மேலே தப்பு இல்லைன்றது தெரியுது. ஆனால் கொஞ்சம் வாய்க்கொழுப்பு அதிகம் கமருதீனுக்கு. ஏன் அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. இவர் தூங்கிட்டார். தூங்கினதுனால போய் மூஞ்ச கழுவிட்டு வாங்கன்னு சொன்னார். இவர் வந்துட்டு வியனா கண்ணு வந்துட்டு கொஞ்சம் கலங்கின மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் என் கண்ணு வந்து தூங்கின மாதிரி இருக்கும்ட்டார். பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு என்னை பற்றி பேசுகிறவளா வச்சுக்காதீங்க, அங்கே இருக்கிற 4 பேரை மட்டும் பேசுங்கன்னு சொல்லி கலாச்சி விட்டாப்புல. இதெல்லாம் தேவையில்லாது அதிக பிரசங்கத்தனம். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் கனி இவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, சின்ன வெர்ஷன் ஆஃப் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டாங்க. இது தேவையா? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி பரிதாப நிலையில் 2வதுலேருந்து 5வதுக்கு டபால்னு வந்துட்டாங்க. ஏதோ பாம்பு கொத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 12,870 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.45. விஜய் பார்வதி நல்ல திறமையான ஒரு போட்டியாளர் தான், மாட்டுக்கட்டே கிடையாது. நான் கூட காலையில் ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் வந்தவொடனே பார்த்தியா 4 வைல்ட் என்ட்ரி வந்தாலும் இவங்களை வந்து அச்சிக்க முடியல பாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு விஷயத்தை திவ்யா கிட்ட வந்து இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் திவ்யா இதை பற்றி பேச வேணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் சபையில் வந்துட்டு என்னமோ திவ்யா தான் அந்த விஷயத்தை வாலண்டியராக பண்ண மாதிரி ஒரு பாவனை காமிச்சாங்க. நம்மளால் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் திவ்யா வந்துட்டு விஜய் பார்வதியோட முகத்திரையை கிழிச்ச மாதிரி அந்த விஷயத்தை போட்டு உடச்சோன்னே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன் பார்வதி உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்கள் எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினா தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் மெனிப்புலேட் பண்ணால் அது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தான் பாசிட்டிவாக போகுன்றதை தயவு செஞ்சு யோசிச்சு வச்சுக்கோங்கன்றது நம்மளோட கருத்து. 6வது பிளேஸ் வந்து நம்மளோட சபரி இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 11,851 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.62. சபரி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து, அதாவது நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஒரு இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் ஓனர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் கதை சொல்லும்போது நான் தான் டைட்டில் அடிப்பேன்னு சொல்லி பேசினேன். இப்போ என்னடானா 4 பேரை உள்ளே விட்டு வீடே பற்றிக்கிட்டு எய்யுது, இதில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எடுபடாதோ அப்படின்ட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக அன்புகாங்க பக்கம் எட்டியே பார்க்கல, டைவர்ஸ் பண்ணிட்டார். இனி எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ட்டு எல்லாம் வலை வீசி தேடுறாங்க. எங்கே சபரி அண்ணனை காணும்னு ரம்யா தேடுறாங்க, என் குழந்தைய காணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜா மாதா தேடுறாங்க. சபரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி கூட இருக்கார், எல்லாரும் கூட மிங்கில் வர்றாரு, சின்ன சின்ன கேம் கொடுக்குறாரு. அப்பா முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது. பட் நல்லா இருந்துச்சு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,830 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.6. விக்ரம் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மராக நினச்சி வந்துட்டார் போல இருக்குது. அதனால் அங்கங்கே வந்துப்பட்டு 2 காமெடியை சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் 2 காமெடி உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் 2 காமெடி. என்னங்க அச்சீவ் பண்ணிங்கன்னா நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுகிறார். எங்கே அச்சீவ் பண்ணதில் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா, நான் நிறைய காமெடி பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் காமெடி நினச்சிட்டு இருக்கீங்களான்னு ஒரு சில பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிக் பாஸ் வீடு சார், வாழ்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வரலன்ற மாதிரி இருந்துச்சு. மீன்ஸ் அவர் அந்த சொல்கிற ஜோக்கு கேட்டு கொஞ்சம் காண்டாவது. அதை சொன்ன வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் படுக்க சுபிக்ஷாவும் வியானாக்கும் இவர் வந்து ஏதோ கேமில் வந்து ஒரு உண்டகலப்பை வேலை பண்ணுறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,710 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.82. கெமி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்கள பற்றி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. அதனால தான் கமருதீன் நினைக்கிறேன் வந்து சூப்பராக சொன்னார், இவங்க திடீர்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு மாறுறாங்கன்னு. யூ மீன் நீங்கள் சொல்கிறது பச்சோந்தின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் அந்த மாதிரி சொல்ல வரல, வெளிப்படையாக அவங்க அந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு கெமியை பற்றி என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அன்புகாங்க பக்கம் ஒரு மாதிரி இருக்காங்க, அன்புகாங்க சண்டை போட்டால் அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதே வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நேற்று வந்துட்டு திடீர்னு பார்த்தா வைல்ட் கார்டு என்ட்ரி கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,994 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.32. ஸோ ரம்யா ரொம்ப கமுக்கமாக இருக்காங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வைல்ட் கார்டு என்ட்ரியோடு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது ஒரே அதிசயமாக இருக்கேப்பா, இந்த பொண்ணு அப்படி இருக்காது அப்படி கேட்டால், நீங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நோண்டி பார்த்துருக்கீங்களா சீசன் 9 அப்படி கேட்குறாங்க. பார்த்தா ஃபஸ்ட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது சாதகமாக எங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஆதாயம் கிடைக்குமோ அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுலேருந்து அன்புக்கு அங்கே உடச்சிட்டாங்க. அங்கேருந்து ஆதாயம் இருக்குமா? அங்கே இருந்தால் வராது. அதனால தான் நான் இப்போ வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி பக்கம் போயிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை பயணம் அவங்க கூட தான் தொடருன்றாங்க. சூப்பர்மா. இதனால தான் உங்களை வந்துட்டு அக்மார் பச்சோந்தி சொல்கிறாங்க. நீங்களும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க சூப்பர்மான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் எல்லாரோட முகத்திலே கிழிப்பேன்றாங்க.
அவங்களது ஆல்ரெடி கிழிஞ்சு போச்சு. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 4075 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.31. துஷார் இன்றைக்கி இன்னமும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட போயிட்டு ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நான் உன்னை நாமினேட் பண்ணலான்னு நினச்சேன்னு. ஏன் முதுகில் குத்திட்டேன், ஏன் மூஞ்சியில் குத்திட்டேன், என்னையா ஏதோ பச்சை குத்துறானா, இல்லை என்னை வந்து நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்றாங்க, அப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. துஷார் பதறாரு, ஏன் நான் எப்போ அதை பண்ணேன்னு, நான் என்னன்னு நினச்சேன் தெரியுமா, என்னை எப்போ ஏமாற்றிட்டியே அப்படின்றாங்க. ஆட்டா பாவிகளா, என்னடா இது, என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க, 106 நாள் நம்ம 2 பேர் ஜோடியாக போக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்படிலாம் நினைக்கல, உன்னை நான் அப்படியே நினச்சேன், கம்முறுதினை நான் என் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், ஆனால் உன்னை நான் எங்கேயோ நினச்சேன், எம்மா போதுமா, இப்படி பிளாக்மெயில் பண்ணி நீ இந்த வீட்டில் வந்து என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். துஷார் அரோராவால் கெட்டு போனாரா, இல்லை அரோராவால் துஷார் கெட்டு போனாரா, ரெண்டுமே ஒன்று தானே. மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 11வது பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி எஃப்ஜே இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 3865 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.14. செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அம்மா மடியிலேருந்து தாவி இப்போ அண்ணன் மடியிலையும் அக்கா மடியிலையும் படுத்து தூங்குறாப்புல. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோப்பா, இந்த மாதிரி ஒரு சோப்பை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு சோப் போடுறாரு. அண்ணா அக்கா ஏன்ப்பா அப்படின்னா, ஆமாம் இப்போ வயல் கார்டென்ட்டில் வந்தவுடனே அன்புக்கு அங்கே போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. விஜய் பார்வதி அவ்வளோ பெரிய வாய், அந்த வாயவே அடைக்கிற அளவுக்கு திவ்யா பேசுகிறாங்க, எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு யோசனை வந்துச்சு இவருக்கு, இப்போது வெளியிலேருந்து பார்க்க போகும்போது தெரிஞ்சு போச்சு கனி கேங்கு, அதாவது நம்ம கேங்கை போட்டு பொழக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. விஜய் பார்வதிக்கிட்டையும் போக முடியாது. அப்போ நம்ம யார்கிட்ட போகிறது, நம்ம பேசாமல் பிரஜனா கூட சுற்றலான்னு சொல்லிட்டு இப்போ அதை பண்ணிகிட்ருக்காரு. ஏன் இந்த வேலை அவங்களுக்கு அப்படின்னா, செம்ம மொக்கவரை வாங்கினார். திவ்யா கிட்டே போய்ட்டு அவங்களே வந்து டீமை செக்யூரிட் பண்ண முடியாமல் முழிச்சிட்ருக்காங்க. எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஷீட்லாம் கொஞ்சம் மடிக்கணும், அதுக்கு 2 பேர் கொடுக்க முடியுமா? அவங்க நான் ஏதாவது சொல்ல வேற மாதிரி சொல்கிற போது பக்குன்னு இருக்குது. அவங்க ஏங்க உங்கள் வேலையை பண்ணதுக்கு 2 ஆளை கொடுப்பாங்க, போய் அந்த பக்கம் அப்படின்ட்டாங்க. இந்த எஃப்ஜே பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு ஹூ அப்படி தான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பற்றி நம்மளோட பிரவீன் வந்துட்டாப்புல. பிரவீன் ராஜுக்கு இப்படி ஒரு சோக கதையா, என்னத்தான் சொல்ல. சரி, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 2505 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 2.03. ஸோ பிரவீன் ராஜ், நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு மட்டும் ஓட்டே போட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கெஞ்சிராப்புல. ஏன் அப்படின்னா, அவர் ஒழுங்காக பண்ணால் தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இவங்கள மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே இருக்கிறவங்கள விட இவர் கேவலமாக பண்ணுறான்னு அவங்க தோணிருச்சு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக பயாஸ்டு. நேற்று பண்ணுறாங்க ஒரு காமெடி, அது காமெடியாக கேவலம். என்னென்னா, இது வந்து ஸ்கூல்லலாம் விளாண்டுருப்பாங்க, உன்னை ஒருத்தர் திட்டாரு, யாருன்னா இவருன்னுவாங்க. இதை நான் பெருசாக விலாவரியாக சொல்ல வரல, சரிங்களா. அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக வந்து பேசிக்கின்னு விளாண்டுக்கின்னு ஐயோ தாங்க முடியல இந்த பிரவீன். அதுவும் அவர் ஒரு சில ஜோக் சொல்லிட்டு அவரும் சிரிச்சுக்கிறார். ஏங்க நீங்களே சிரிக்கிறீங்க, மற்றவங்க சிரிக்க மாட்டாங்கப்பா, அதான் நானே சிரிச்சுக்கிறேன்றாரு. என்னையா பண்ணுறீங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுங்க. ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க முடியாமல் இப்போ தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் காமன்ற பேரில் ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க நம்ம இருந்துச்சு. அதுவும் நேற்று அந்த டாஸ்க்லலாம் வந்துட்டு அவர் பேசின விஷயத்தை பார்க்கும்போது இன்னும் ஏதாவது போட்டுக்கிட்டு உள்ள வந்துட்டாரான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இவங்க எல்லாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,23,175 ஓட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு 99.99% இருக்குது, சரிங்களா. அதில் கண்டிப்பாக பிரவீன் அண்ட் எஃப்ஜே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரம்யாவையும் துஷாரையும் கை வைப்பாங்கன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.